இலங்கை நாட்டினுடைய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கும் மாணவி சனித்மா சினாலி சிறிமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியில் நடந்த கலர்ஸ் நைட் நிகழ்வு தான் இது. பிள்ளையின் பெயர் சனித்மா சினாலி. கடந்த 2023 பாடசாலையின் விளையாட்டு தலைவியாகவும் இருந்திருக்கிறார். அவர் 2022 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை பிரதிநிதித்துவப்படுத்தி இறுதிப் போட்டி வரை சென்று இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல வருடங்களாக பாடசாலைக்கு புகழை ஈட்டிக் கொடுத்திருக்கிறார். இவ்வாறு பாடசாலையின் வெற்றிக்காக உழைத்த சனித்மாவுக்கு வழங்கப்பட வேண்டிய விருது கலர்ஸ் நைட் அன்று காலை ரிஹர்சலுக்கு செல்லாமையினால் பாடசாலை நிர்வாகத்தினால் மறக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தான் அன்றைய தினம் காலை பொழுதில் பரீட்சை ஒன்றில் ஈடுபடுவதாகவும் குறித்த ஆசிரியரிடம் கூறியும் கூட அந்த விருதானது அந்த மாணவிக்கு மறுக்கப்பட்டு வேறு ஒரு மாணவிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் தனது உத்வேகமான முடிவினாலும் மனதைரியத்தினாலும் மேடையில் ஏறி தனக்கு நடந்த அநீதியை உரத்து சொல்லியிருக்கிறார் சனித்மா. அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவரது ஒளிபெருக்கியானது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாயினும் இது குறித்த முழுமையான தகவல்களை விசாரித்து சரியான ஒரு தீர்ப்பினை வழங்குவதற்காக கல்வி அமைச்சு விரைந்து முடிவெடுத்திருக்கின்றது. இருந்த போதிலும் பலரின் குரலாக இங்கு ஒலித்திருப்பது சனித்மாவுக்கு பதிலாக அந்த விருதினை பெற்றுக்கொண்ட மாணவியும் அந்த விருதினை பெறுவதற்கு தகுதியானவர் என்னும் கருத்தும் தற்பொழுது உலா வந்து கொண்டிருக்கின்றது. எது எவ்வாறாயினும் ஒரு மாணவிக்கு நடந்த அநீதியினை அவரே மேடையேறி தைரியமாக உறக்கச் சொல்லியிருக்கின்றார். அவருடைய தைரியம் பாராட்டத்தக்கது. எது எவ்வாறு இருப்பினும் இதனுடைய உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு கல்வி அமைச்சினால் வெகு விரைவாக இதற்கான முடிவு வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கின்றது.